நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு நம்ம பேச போகிறது திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்ற புக்கை பற்றி. இந்த புக்கை எழுதினவர் நெப்போலியன் ஹில். இதில் அவர் வெறும் பணத்தை சேர்க்கறத பற்றி மட்டும் எழுதலைங்க, நம்மளோட மனசோட முழு திறனை நம்ம உணர்ந்து கொள்வதற்காகவும் எழுதியிருக்கிறாரு. அவர் இந்த புக்கை எழுதினப்போ அங்கே இருந்த பெஸ்ட்டு தொழிலதிபர்கள் இருப்பாங்க இல்லையா, வியாபாரிகள், தொழிலதிபர்கள், தலைவர்கள், இவங்களை எல்லாத்தையும் இன்டர்வியூ பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தர்களுடைய சிந்தனையோட சக்தியை யாரெல்லாம் நம்பினாங்களோ அவங்க வெற்றி அடைஞ்சாங்க. அதாவது நம்ம மனசு, நம்மளோட சிந்தனை என்ன சொல்லுதோ அதை நம்பி அதை செயலாக ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் வெற்றி அடைய முடியும். நம்மளோட இப்போதைய நிலைமையையும் நம்ம எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது ரெண்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால், அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், அதை எப்படி நம்ம நம்புகிறோம் அப்படின்ற அந்த நம்பிக்கையை பேஸ் பண்ணி தான் இருக்குதான். அதாவது வெற்றி அப்படிங்கிறது சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அது அந்த சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும். இல்லை, எல்லா மனிதர்களுக்கும், சாதாரண மனிதர்களுக்கும் கூட அதை உருவாக்க முடியும் அப்படின்னு நம்பினோம்னா நம்மளாலையும் அதை செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இதில் பாயிண்ட்டு. நம்ம எதை நினைக்கிறோமோ அதையே செய்கிறோம், அதுவே நம்மளுக்கு வெற்றியை கொடுக்குது. வெற்றியை அடையணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஆசைப்படணும். ஒரு சாதனைக்கும் ஒரு வெற்றிக்கும் முதல் விஷயமே ஆசை தான். நம்ம என்ன விரும்புகிறோம் அப்படின்றத நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை தீவிரமாகவும் தெளிவாகவும் ஆர்வமாகவும் அதை செய்யும்போது அந்த ஆர்வமே நம்மளை செயல்படுத்தும். நம்மளோட செயல்கள் நம்மளுக்கு வெற்றியை வழிவகுக்கும். ரெண்டாவது நம்பிக்கை. வெறும் ஆசை மட்டும் போதாதுங்க, நம்பிக்கையும் வேணும். அதாவது நம்பிக்கைங்கிறது நம்மளோட கனவு நிஜமாகும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்புறது. எந்த விதமான ஆதாரமும் இல்லாத போது, எதுவுமே துணைக்கு இல்லாத போது நம்பிக்கை மட்டும்தான் நம்மளுக்கு வழிகாட்டும். இன்னொரு விஷயம், நம்ம எங்கே இருந்து எப்படி போகிறது, இந்த இடத்துல இருந்து அடுத்த நிலைக்கு எப்படி போகிறது அப்படின்னு நம்ம சந்தேகத்தோடையே நினச்சிட்ருக்கலாம். ஆனால் அந்த சந்தேகங்கிறது நம்மளுக்கு ஒரு பகை, அது நம்மளை அடுத்த லெவல் போக விடாது. இந்த சந்தேகம் அப்படிங்கிறது நம்மளோட கனவுகளையே நம்மளை காண விடாமல், கனவு காணுவதற்கு முன்னவே, அது வளர்றதுக்கு முன்னவே அழிச்சிருது. அதனால் நம்ம நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு சந்தேகம் எதுவுமே இல்லாமல் நம்மளோட திறனை பற்றி யோசித்து அதுக்கு தேவையான ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு நம்ம ஆசையை நோக்கி நம்ம மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். இப்போ மூணாவது, அது செயல். வெறுமனே சிந்திச்சுக்கிட்டே இருந்தால் வேலை நடக்குமா? இல்லையா? அதனால் வெற்றி கனவு காண்பவர்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, கனவு கண்டு அதை செயல்படுத்துபவர்களுக்கும் தான். இந்த 3 விஷயத்தை பற்றி தான் நெப்போலியன் ஹில் தன்னோட புக் திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்றதுல எழுதியிருக்கிறாரு. ஆசை, நம்பிக்கை, செயல், இது 3 வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. உங்கள் பாதையில் எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும் சரி, நேர்மறையான சிந்தனை, நம்பிக்கை மற்றும் ஆர்வம், இது 3ம் உங்களுக்கு வெற்றிக்கான ஒரு கீயா இருக்கும். நீங்க வெற்றியை தேட தயாரா இருக்கிறீங்களா? அப்படின்னா ஆசையை வளர்த்துக்குங்க, நம்பிக்கையை வளர்த்துக்குங்க, செயல்பட ஆரம்பிங்க. வெற்றி உங்களுக்கே. வாழ்த்துக்கள்.